everyone, welcome to Pariksha Academy. இன்னைக்கு வீடியோல நாம பார்க்க போறது aptitude training ஓட third module simplification. Simplificationல இது வரைக்கும் கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் நம்ம எக்ஸாம்பிளா பார்த்துட்டோம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா simplification fraction ப்ராப்ளம்ல கூட பண்ண முடியுமா அப்படின்னு சில பேர் கேட்டிருந்தாங்க. எஸ், அஃப்கோர்ஸ் சிம்பிளிஃபிகேஷனை வந்து ஃப்ராக்ஷன் ப்ராப்ளம்ல ரொம்ப சிம்பிளாவே பண்ணலாம். ஏன்னா இப்போ வந்து நார்மலா ஒரு ஹோல் நம்பர் கொடுத்துருக்காங்க, ஈவன் டெசிமல்ல கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டு கைண்ட் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸும் நம்ம பார்த்துட்டோம். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் சிம்பிளா நம்ம பார்த்தோம். ஃப்ராக்ஷன் அப்படின்னாலே கஷ்டம் தானே அப்படின்னு சில பேருக்கு ஒரு எண்ணம் இருக்கும். பட் ஃப்ராக்ஷனை கூட சிம்பிளிஃபிகேஷன்ல வந்து ரொம்ப சிம்பிளா சால்வ் பண்ணலாம். அந்த மாடியூல தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஸோ பார்க்கலாமா? இன்னைக்கு நம்ம பார்க்க போற ப்ராப்ளம் 3 2/5 plus 1 2/9 is equal to 4 4/5 minus the required one. இதுக்கான ஆப்ஷன்ஸ் என்ன அப்படின்னா A 8/45, B 7/47, C 4/45 and D 5/81. இன்னொரு ஆப்ஷன் வச்சுக்கலாம். என்ன அப்படின்னா E none of the above. None of the above. ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராப்ளமை வந்து பார்த்தோம்னா நம்ம வந்து எப்படிலாம் சிம்பிளாக செய்யலாம். ஸோ இப்போ நம்ம ஆர்டினரியாக என்ன மெத்தட் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். புதுசாக வேறு மெத்தட் நம்ம யூஸ் பண்ணோம்னா இன்னும் சிம்பிளாக சால்வ் பண்ண முடியுமா, அது வந்து பார்க்க வேண்டியது நீங்கள் தான். கன்வென்ஷனல் மெத்தடா இல்லை நியூ மெத்தடா, ரெண்டில் வந்து நமக்கு எது ஆப்டாக இருக்கும் அப்படின்றத சூஸ் பண்ண போகிறது நீங்கள் தான். ஸோ இந்த ப்ராப்ளம் எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, 3 2/5 plus 1 2/9 is equal to 4 4/5 is equal to the required one. ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க. நமக்கு வந்து ரெக்வயர்ட் ஒன் பார்த்தோம்னா ரைட் ஹேண்ட் சைடு இருக்கு. ரைட் ஹேண்ட் சைடில் இன்னொரு டேர்மும் இருக்கு, லெஃப்ட் ஹேண்ட் சைடில் கொஞ்சம் நிறைய ப்ராப்ளம் இருக்கு. இப்போ நமக்கு தேவையானது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெக்வயர்ட் ஒன் தான். ஸோ ரெக்வயர்ட் ஒன்னை ஒரு இடத்துக்கு கொண்டு போயிருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ரெக்வயர்ட் ஒன் வச்சுக்கோங்க. ஏன்னா அது மைனஸ்ல இருக்கு இல்லையா, அதனால நம்ம பாசிட்டிவா மாற்றணும் அப்படின்றதுக்காக என்ன செய்ய போறோம், இதை வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு போகிறோம். ஸோ அதர் டேர்ம்ஸ் 4 4/5 minus 3 2/5 minus 1 2/9. இப்போ இதுதான் நம்ம வந்து ப்ராப்ளமா இந்த மாதிரி சார்ட் அவுட் பண்ணியாச்சு, ரைட்? ஸோ இதுக்கப்புறம் நீங்க என்ன செய்வீங்க, ஃபர்ஸ்ட் வந்து என்ன செய்வீங்க, இந்த காம்ப்ளெக்ஸான ஃப்ராக்ஷனை கொஞ்சம் சிம்பிளா மாற்ற போறோம். எப்படி அப்படின்னா இதை நம்ம எப்படி சிம்பிளா மாற்றுவோம், 4 into 5 20, 20 plus 4 24, 24/5 எழுதலாமா? 24/5, அதாவது 4 4/5. இதை வந்து நம்ம எப்படி சிம்பிளா மாற்றணும்னா ஜஸ்ட் மல்டிப்ளை 4 into 5 and add plus 4. So 24/5. இதே வந்து சில பேர் இப்படி பண்ணாம கொஞ்சம் காம்ப்ளெக்ஸா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 4/1 plus 4/5, அதாவது இந்த 4க்கு கீழே 1, 4/1 plus 4/5. ஸோ எல்சிஎம் எடுத்தாங்க அப்படின்னு சொன்னா இங்க கீழேயும் மல்டிப்ளை பை 5, மேலேயும் மல்டிப்ளை பை 5. ஸோ வந்து மேலே வந்து 20 divided by 5 plus 4/5. ஸோ and answer 24/5. ஸோ இதுதான் நான் இப்படி சொல்லி கொடுத்தேன். இப்படி சுற்றி வளைச்சு போடுறதுக்கு டேரக்டாக என்ன செஞ்சிடலாம், 4 into 5 plus 4, ரைட்? ஸோ 24/5 இப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னுமே கொஞ்சம் என்ன ஆகும், டைம் வந்து கன்சியூம் ஆகும். அதனால தான் இப்படி சொல்லி கொடுத்தேன். ஸோ நிறைய பேருக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க, இந்த மாதிரியே சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஓகே ஃபைன். 4 into 5 20, 20 plus 4 24, 24/5 minus 3 into 5 15, 15 plus 2 17, 17/5 minus 1 into 9 1 into 9 9, 9 plus 2 11, so 11/9. இந்த மாதிரி நமக்கு ஒரு சிம்பிளிஃபைடு ப்ராப்ளம் கிடைச்சிருக்கு. ஸோ இதுக்கப்புறம் என்ன செய்வீங்க, ஸோ டினாமினேட்டர் எங்க சேமா இருக்கு, 24/5லையும் 17/5லையும் சேமா இருக்கு. ஸோ இதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 5 காமனாக எடுக்கணும். அண்ட் 24 minus 17 minus 11/9, ரைட்? ஸோ 24 minus 17 அப்படின்றப்போ நமக்கு என்ன கிடைக்கும், இங்க வந்து 3 4 7 7/5 minus 11/9 கிடைக்குமா? ஸோ அடுத்து நம்ம என்ன பண்ணணும், 5க்கும் 9க்கும் எல்சிஎம் எடுக்கணும். ஜஸ்ட் கிராஸ் மல்டிப்ளை பண்ணாலே போதும். ஸோ 5 into 9 வந்து பார்த்தீங்கன்னா 45. 9 வந்து 7ஓட மல்டிப்ளை பண்ணுங்க, 5 வந்து 11ஓட மல்டிப்ளை பண்ணுங்க. ஸோ ஜஸ்ட் 7 into 9 வந்து பார்த்தீங்கன்னா 63, 5 into 11 வந்து பார்த்தீங்கன்னா 55. So what is 63 minus 55? We get 8/45.
So 8/45 is the right answer. So the option is A, right? ஓகே. ஸோ இது வந்து நம்ம எப்பவுமே பண்ற கன்வென்ஷனல் மெத்தட். இதே ப்ராப்ளமை வந்து இன்னும் ஒரு வேற மெத்தட், நான் வந்து ட்ரிக்கியஸ்ட் மெத்தட், அதான் என்ன சொல்றது, ஒரு வெரி சிம்பிள் மெத்தட் அப்படின்னு சொல்லல, இதை வந்து நம்ம இப்படியும் பண்ணலாம் அப்படின்னு சொல்றேன், ரைட்? ஸோ அந்த ப்ராப்ளமே பார்த்துடலாமா? ஸோ த டிஃப்ரெண்ட் மெத்தட் 3 2/5 plus 1 2/9 is equal to 4 4/5 minus question mark. ஸோ இதை நம்ம என்ன செஞ்சோம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பக்கம் கொண்டு வந்தோம், ரைட்? ஸோ இதை வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வாங்க. இஸ் ஈக்குவல் டு 4 4/5 minus 3 2/5 minus 1 2/9. இந்த மாதிரி நமக்கு கொஸ்டின் கிடைச்சது, அப்படித்தானே? ஸோ நான் உங்ககிட்ட அப்போதே சொன்னேன் என்ன அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் 4 4/5 நம்ம எப்படின்னு எழுதிக்கலாம், 4 plus 1 plus 4/5 எழுதிக்கலாம் அப்படின்னு சொன்னேன்னா, 4/1 is nothing but 4 plus 4/5, ரைட்? ஸோ அதே மாதிரி இப்போ நம்ம ஸ்ப்ளிட் அப் பண்ணி எழுதலாம். என்ன அப்படின்னா 4 4/5 நம்ம 4 plus 4/5 எழுதிக்கலாம், ரைட்? ஸோ இது இப்போ 3 2/5 அப்படின்னா -3 minus 2/5. ஏன் அப்படின்னா இதுக்கு முன்னாடி இருக்கிற சிம்பிள் என்னது, நெகட்டிவ் சிம்பிள். ஸோ -3 minus 2/5 எழுதியிருக்கேன். ஸோ இங்கே வந்து எழுதுனா எப்படி எழுதுவீங்க சொல்லுங்க? எக்ஸாக்ட்லி -1 minus 2/9 எழுதிக்கலாமா? ஸோ இப்போ பாருங்க, ஹோல் நம்பர் அப்படின்னு பார்த்தோம்னா +4 -3 -1. ஸோ -3 -1 -4 +4 -4 0. ஸோ இந்த ஹோல் நம்பர் ஃபுல்லாமே 0 ஆயிரும். மிச்சம் இருக்க நம்பர் என்னென்னு பாருங்க, 4/5 -2/5 -2/9. ஸோ இது ரெண்டுக்கும் பார்த்தீங்கன்னா டினாமினேட்டர் காமனாக இருக்கு. ஸோ காமனாக இருக்கிறதுனால 4 - 2 is nothing but 2/5 -2/9. ஃபைனலி இப்போ என்ன செய்வோம், இது எடுத்துக்கோங்க, எல்சிஎம் எடுத்துக்கோங்க. ஸோ 5 into 9 45, 9 into 2 18, 5 into 2 10. So the final answer is 8 divided by 45, right? ஸோ நம்ம அப்படியும் பண்ணாலும் நமக்கு இதே ஆன்சர் தான் கிடைக்க போகுது, இப்படி பண்ணாலும் இதே ஆன்சர் தான் கிடைக்க போகுது. பட் அதுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணல. நமக்கு கிடைச்ச நம்பர்லாம் பாருங்களேன், 4 2 இந்த மாதிரி, அதே மாதிரி 3 1, இந்த மாதிரி ரொம்ப சிம்பிளான சம். அதாவது என்ன சொல்றது, நம்மளால ரொம்ப திங்க் பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. நம்மளால 4 - 2 என்னன்னு ஈஸியா சொல்ல முடியும், 3 - 1 என்னன்னு ஈஸியா சொல்ல முடியும். பட் இங்க கொஞ்சம் பாருங்களேன், என்ன 24 17 63 55 இப்படின்னு போறப்ப நமக்கு என்ன ஆகுது, கொஞ்சம் காம்ப்ளிகேட் ஆகுது. ஏதாவது ஒரு இடத்துல நம்மளால என்ன செய்யறதுக்கு சான்சஸ் இருக்கு, மிஸ்டேக் பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி மெத்தட்ல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாவே என்ன ஆயிரும்னா ப்ராப்ளம் சால்வ் ஆயிரும். ஸோ உங்களோட கம்ஃபர்ட் தான். நான் இதுல கம்ஃபர்ட்டா ஃபீல் பண்றேன் அப்படின்னா நியூ மெத்தட் எடுத்துக்கோங்க. இல்ல எனக்கு கன்வென்ஷனல் மெத்தடே கம்ஃபர்டபுளா இருக்கு அப்படின்னா ஜஸ்ட் கோ வித் தேட். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ராக்ஷனில் எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். ஸோ அந்த ஃப்ராக்ஷன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா 2 கைண்ட் ஆஃப் மெத்தட்ஸும் சொல்லி கொடுத்துருக்கேன். கன்வென்ஷனல் மெத்தட் ஆஸ் யூஷுவல், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நியூ மெத்தட் சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த 2 மெத்தடில் எது கம்ஃபர்டபுள் எது ஈஸி அப்படின்றது சூஸ் பண்ண வேண்டியது நீங்கள் தான். ஸோ அப்படி சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஈஸி அப்படின்னு ஃபீல் பண்ணது ஃபர்ஸ்ட் மெத்தடா, செகண்ட் மெத்தடா, கன்வென்ஷனல் மெத்தடா, நியூ மெத்தடா, இந்த இதை வந்து நீங்கள் மறக்காமல் கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க. இன்னைக்கு பார்த்தா அந்த கண்டென்ட் யூஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு குவிஸ் கொடுத்துருக்கேன். அந்த குவிஸோட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. ஜஸ்ட் கோ தேர் அண்ட் டேக் யுவர் குவிஸ். ஃப்ராக்ஷனாவே இருந்தாலும் ஈஸியா சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்க, ரைட்? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு பார்த்த கண்டென்ட்ல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா தாராளமா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கேட்கலாம். இது வரைக்கும் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நாங்க போடுற வீடியோஸ் எல்லாம் உடனே உங்க நோட்டிபிகேஷன் பார்க்கு வரணும் அப்படி நீங்க நினைச்சீங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷனுக்கு பக்கத்துல இருக்க பெல் ஐகான் பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ so much for watching the video.